அனைவருக்கும் அதிகமான அகாடமியின் அன்பு வணக்கம். நான் விஜயன். இன்றைக்கி நம்ம குரூப் 2A மேக்ஸ் கொஷனுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 28/9/2025 அன்றைக்கி நடந்த குரூப் 2Aவில் கேட்டிருக்கக்கூடிய மேக்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இருக்குல்லையா, அதில் 25 கேள்விகள் இருக்குது. அதுக்கான டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மளோட மேக்ஸ்க்கான தனி பேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த செகண்ட் பேட்ச் செப்டம்பர் அக்டோபர் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்மிஷன் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி செப்டம்பர் 21 இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நியூ பேட்சஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் மட்டும் 499, ஓகேங்களா. கம்ப்ளீட் சிலபஸ் தான், டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட்கான சிலபஸ் ப்ளஸ் மேக்ஸுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் புக்கு ப்ளஸ் வந்து ஃபார்முலா புக்கு. ஸோ ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணது. இந்த 2 புக்ஸ் தனியாக வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது, சரிங்களா. 480, ஓகே. இப்போ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499. இல்லை சார் எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓகே 879, ஓகேங்களா. இந்த ப்ரைஸில் நீங்கள் இந்த கோர்ஸுக்கு என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் குரூப் 4க்கான கம்ப்ளீட் கிளாஸ் பேட்ச், சரிங்களா, அதுவும் செப்டம்பர் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எகைன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நமக்கு வந்து ஒரு 100 டேஸ் இருக்குது, 22 இருந்து டிசம்பர் 31 வரைக்கும். ஸோ அதுக்கான பேட்ச். ஸோ அந்த 100 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து ஃபவுண்டேஷன் நம்ம வந்து சிலபஸில் வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 10 டார்கெட் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி சேனலில் இருக்குது. ஸோ இப்போ வந்து வேஸ்ட் பண்ணாமல் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த 100 டேஸ்க்குள்ளே எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அது பண்ணலாம். ஒரு 10 டார்கெட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஆனுவல் பண்ண வரதுக்குள்ளே. ஸோ இந்த கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல் கேள்வி 110. 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்கள். ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் கிளியராக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அதாவது 3 men or 4 women or 12 boys can complete a work in 1 day அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ஸோ இன் how many days ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் 5 பாய்ஸும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், சரியா. இப்போது 3 ஆண்கள் எத்தனை பாய்ஸ்க்கு ஈக்குவலாக இருப்பாங்க? 4 மடங்காக இருக்கா? 4 பாய்ஸ்க்கு ஈக்குவலாக இருப்பாங்களா? சரியா, ஓகே. ஸோ 3 4 12, அதாவது 12 மென் வந்து பார்த்தோம் அப்படின்னா குழப்பறேன், சரி. அதாவது 3 பாயும் 12 மென்னும் ஈக்குவல், அதான் புரிஞ்சுக்கணும். 6 அப்படின்னா அப்போ ஒரு மென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பாய்க்கு ஈக்குவல்னு அர்த்தம். ஒரு ஆண் 4 பசங்களுக்கு ஈக்குவல், சிறுவர்களுக்கு ஈக்குவல். அதே மாதிரி 4 விமன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 பாய்ஸ்க்கு ஈக்குவல். அப்போ ஒரு விமன் அப்படிங்கிறவங்க 3 பாய்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்காங்க, ஈக்குவலான வேலையை செய்வாங்க. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பசங்க, ஒரு விமன் ஒரு மென் வந்து செய்கிறாங்க. ஒரு மென் வந்து எத்தனை பசங்களுக்கு ஈக்குவலான வேலையை செய்வாங்கன்னு பாருங்கள், 4 பசங்களுக்கு ஈக்குவலான வேலையை செய்வாங்க. அதே மாதிரி ஒரு விமன் 3 பாய்க்கு ஈக்குவலான வேலையை செய்வாங்க ப்ளஸ் 5 பாய்ஸ். இப்போ டோட்டல் எத்தனை பேர் ஆகுது? 4 3 7 7 5 12 12 பாய்ஸ், டோட்டலாக 12 பாய்ஸ் ஓகே வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஓகே 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிக்கிறாங்க. அதே தான் இங்கேயும். அப்போ இவங்களும் 1 டேவில் முடிப்பாங்க. 1 மேன் 1 விமன் ப்ளஸ் 5 பாய்ஸ் சேர்ந்து அவங்களும் ஒரே நாளில் இந்த வேலையை முடிச்சிருவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து ஒரு நாள். அடுத்து 15 கிலோகிராம் சர்க்கரையினுடைய விலை 255 ரூபாய். 15 கிலோகிராமோட சர்க்கரையினோட விலை 255. 17 கிலோகிராம் டீ தூளோட விலை, சரியா. சுகரு, டீ தூள், ரைஸ் இதனுடைய விலை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். டீ தூளோட விலை 1215. 22 கிலோ அரிசியினுடைய விலை 522 எனில் 18 கிலோகிராம் சர்க்கரை, 21 கிலோகிராம் டீ தூள் மற்றும் 27 கிலோகிராம் அரிசி ஆகியவற்றுடைய மொத்த விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 1 கிலோ சுகர் எவ்வளவு? இப்போ 15 கிலோட வேல்யூ வந்து 255 ரூபாய். டீ தூள் வந்து 17 கிலோகிராம் டீ தூள், ஓகே, அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1615 ரூபாய், ஓகேவா. அதே மாதிரி ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா
எத்தனை 22 கேஜிக்கான ரைஸு, அதோட விலை 572 ரூபா. ஓகேவா? இப்போது அப்ராக்சிமேட்டாக எடுத்தாக்கூடிய இது எல்லாம் விட அடிஷ்னலாக இருக்குது. இப்போ எவ்வளோ கிலோகிராமோட கேட்குறாங்க? 18 கிலோகிராம் சர்க்கரையோடது. ஓகே, அதுக்கப்புறம் 21 கிலோகிராம் டீ தூளோட விலை. அப்புறம் ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 27 கிலோ ரைஸோட விலை. இது எல்லாம் சேர்த்துனா எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ 1 கேஜி எவ்வளோன்னு தெரியணும் நமக்கு. பர் கேஜி சுகர் எவ்வளவு, பர் கேஜி டீ தூள் எவ்வளவு, ரைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சால் நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ வந்து 2042 விட ஜாஸ்தி தான் இருக்கும். சரிங்களா? 2932 இல்லை 3003 இப்போ இதுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஐ மீன் அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, எக்ஸாக்டாக பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு தெரியும். சரியா? இப்போ இதை வந்து 5ஆல் அடிக்க முடியும். 3 கிலோகிராம் 3ஆல் 5ஆல் அடிச்சுன்னா 3 × 5. சரியா? 15 கேஜி ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே 5ஆல் அடித்தா 5 1 51. அப்போது 3 கிலோ வந்து 51 ரூபா அப்படின்னா, ப்ளஸ் இந்த 18 கிலோ, ஏற்கனவே 15 கிலோ 255 தெரியும். அப்போ 18 கிலோ என்ன வரும்? 300 305 306 ரூபா வரும். ஓகேவா? அதே மாதிரி டீ தூள் 17 கிலோகிராமோட விலை 1215. அப்போ நமக்கு 21 தெரியணும். இப்போ ஒரு கேஜியோட விலை எவ்வளோன்னு தெரியணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 63 153 வரும். மீதி 8. ஸோ 17 5 85. 1 கிலோ 95 ரூபா. அப்போது 21 கிலோனா 21 × 95 பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து தனியாக பண்ணிக்கலாம். 95. ஓகே, 10க்கு 0, மீதி 1 18 19. ஸோ 5991 1995 வரும். ஓகேவா? அதே மாதிரி 22 கிலோ வந்து 572. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 11ஆல் பண்ணலாம். 2 டைம்ஸ் 11 22. அதே மாதிரி 5 டைம்ஸ் 11 55. மீதி 2 2 டைம்ஸ் 11. இப்போது 1 கிலோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 26 ரூபா. 1 கிலோ ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26 ருபீஸ். நமக்கு 27 கேஜி வேணும். 27 × 26 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, 27 கேஜியோடது எவ்வளோ விலை அப்படின்னு தெரியணும். 42 மீதி 4. 2 6 12 4 16. இது 54. 2 10க்கு 0, மீதி 1 7 702. ஓகேவா? 702. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? வருமா? பார்க்கலாமா? 6 5 11 2 13க்கு 3. மீதி 1 9 9 10க்கு 0. ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னாவே ஆன்சர் வந்து சொல்லிடலாம். ஆப்ஷன் சி தான். ஓகேவா? ஸோ 10 1 10 13 20க்கு 0, மீதி 2 3. 3003 ரூபா டோட்டல் காஸ்ட்டு. அதுதான் நம்மளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 3003 ரூபா. சரியா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா, பர் கேஜி எவ்வளோன்னு தெரிஞ்சால் போதும். சிம்பிளான கொஸ்டின் தான், பட் கால்குலேட் பண்ணணும். அடிஷன் சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் ஸ்பீடு வந்தால் பண்ணிடலாம். ஒரு நபரினுடைய வருமானம் 10% உயர்த்தப்பட்டு மறுபடியும் 10% ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா 1% கண்டிப்பாக குறையும். ஓகே, கண்டிப்பாக குறையும். எவ்வளவு குறையும் அப்படின்னா 1% குறையும். ரெடியூஸ்ட் பை 1%. இதை நம்ம சிம்பிளாக ஃபார்முலாவில் சொல்லலாம். சரியா? 10 × 10 ரெண்டுமே -10 / 100. ஓகேவா? எவ்வளோ குறையும் அப்படின்னா -a² / 100. ரெண்டுமே சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் போதும். தட் இஸ் 10 × 10. சரியா? டிவைடட் பை ஓகே 100. ஸோ கேன்சல் பண்ணால் 1, அதாவது 1% குறையும்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. ஸோ 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ். 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸ். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், அடுத்து வந்து மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா? இல்லை நீங்கள் அந்த a² + b² + a × b/100 இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவோம். இன்க்ரீஸ் சாரி a + b + a × b/100 இந்த ஃபார்முலாவில் இன்க்ரீஸ்க்கு ப்ளஸ்ஸு, டிக்ரீஸ்க்கு மைனஸ் சப்ஸ்டிட் பண்ணுவோமா? இப்போது மைனஸ் இன்க்ரீஸ்க்கு +10, டிக்ரீஸ்க்கு -10 ப்ளஸ் 10 × 10. ஓகேங்களா? -10 / 100. இது கேன்சல் ஆயிரும். அதுக்காக தான் டைரெக்டாக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே.
ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 கிடைக்கும், -1, தட் இஸ் 1% குறைவு. இதை நான் பார்த்தோன்னே போட்டுடலாம், உங்களுக்கு புரியறதுக்காக இந்த கான்செப்டே சொல்லிடலாம். ஒருவேளை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், இதை வச்சு சால்வ் பண்ணலாம். ஒரே ஃபார்முலா பர்சன்டேஜில் இருக்கும், சிம்பிளானதாக, நிறைய டைம் ரிப்பீட்டடாக குரூப் 4 குரூப் 2ல் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அடுத்து டேஞ்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, சரி நிமிஷம். இந்த கேள்வி பாருங்க. டேஞ்சர் என்ன சொல்லியிருக்காங்க? கோடிங் டீகோடிங் தான். ஓகே, ஸோ இது வந்து 10, இது வந்து 7, 20, 13, 11, 24. இதான கோடிங் பண்ணியிருக்காங்க. சேம் அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மெஷினுக்கு கோட் பண்ணணும். இப்போ மெஷின் கோட் பண்ணால் என்ன வரும்? முதல்ல இதுக்கான லாஜிக் பார்க்கணும். ஸோ ஆல்ஃபபெட்டில் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 4, 1, 14, 7, 5, R வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா +6 எல்லாமே +6 இருக்கு. 6 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ சேம் அதே மாதிரி எம்முக்கு 13, ஏவுக்கு 1, சிக்கு 3, ஹெச்சுக்கு 8, ஐக்கு 9, எண்ணுக்கு 14, ஈக்கு வந்து 5 அப்படின்னா கடைசியில் ஒரு 6 இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா 11 வரும். 11 அப்படின்னா 11 வரணும். 11 முடியக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கு. அதை மார்க் பண்ணுங்க. 11 முடியக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கு. ஓகேங்களா? மெஷின். ஸோ ஃபுல்லாக நீங்கள் தேர்ந்தீங்கன்னா இது வந்து 19 லெட்டராக வரும். 19. ஓகே, ஸோ 19 +6 ஆட் பண்ணணும். 6 ஆட் பண்ணால் 19, 7, 9, 14, அடுத்து 15, அடுத்து 20, +6 ஆட் பண்ணிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் டி தான். ஈஸி. நெக்ஸ்ட், ஒரு மனிதர் ரூபாய் 500க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். ஒரு மேசையினோட விலை 50, ஒரு நாற்காலியினோட விலை 40க்கும் வாங்குகிறார். எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையினுடைய விலையின் விகிதத்தை காண்க. ஓகே, a man spends ₹500 spending 12 tables. மீனிங்க 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் மொத்தமா அவர் வாங்குறது டேபிள்ஸ் பிளஸ் சேர் ரெண்டும் சேர்ந்து 12 குவான்டிட்டி வாங்குறாரு. இதனுடைய மொத்த விலை, சரியா, இதனுடைய மொத்த விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு டேபிளோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபாய். அப்போ 50 இன்ட்டு டேபிள் பிளஸ் சேரோட விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா 40 ரூபாய். ஸோ இப்போ 40 rupees சேரு ரெண்டும் சேர்த்தோம் அப்படிங்கும் போது 500 ரூபாய் விலை வருது. இப்போ இந்த எத்தனை கவுண்ட் வாங்கியிருப்பாரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? எத்தனை கவுண்ட் வாங்கியிருந்தா இந்த அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையினுடைய விலையினுடைய விகிதத்தை கேட்கிறாங்க. ஓகேவா? விலையினோட விகிதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? அப்போ ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஆப்ஷன்ல இருந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ 5:1 அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா எப்பயுமே அந்த ரேஷியோ சம்மை பொறுத்த வரைக்கும் மட்டும் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேசை நாற்காலின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்காலி மேசைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது சேருக்கும், ஓகே, டேபிளுக்கும், சரியா? சரி, டேபிள் சேருக்கான ரேஷியோ தான் இருக்கு. கொடுக்கும்போது மாற்றி சொல்றேன்னா, சாரி, டேபிள்ஸ் அண்ட் சேர் 12 மேசைகள் டேபிள்ஸ் அண்ட் சேர் கொடுத்துருக்கான். ஓகே, இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்காலிக்கும் மேசைக்கும் கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்போ இது டேபிள், இதோட சேர். ஸோ ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர் அண்ட் டேபிள். ஸோ அதுக்கான ரேஷியோ தான் இருக்கு. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது டிக்கு வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணா 50 தான் வரும். இதுக்கு வந்து 5 சப்ஸ்டிட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 200. அப்போ ஆட் பண்ணா 500 வராது. ஸோ அந்த ரேஷியோவில் இருக்குமான்னு பார்த்தா 5:1. இல்லை சார், அதை 2வா மாற்றலாம் அப்படின்னா, 2வா மாற்றலாம்னா சேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 அப்படின்னு பண்ணலாமா? சேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ம் டேபிளுக்கு வந்து 2ம் போடலாம். அப்போ இது வந்து 100 பிளஸ், ஓகே, 5:1ங்கிற ரேஷியோவை நம்ம என்ன பண்ணலாம்? இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது
இந்த ரேஷியோவில் இருக்கும், அப்படி இல்லைன்னா இதனுடைய மடங்காக தானே இருக்க போகுது. அப்போ 10:2 இருக்கலாம். ஓகேவா? இப்போ நான் 10 சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா ஓகே, இது வந்து சேரோடது, இது டேபிளோடது. இப்போ டீக்கு வந்து 2 சப்ஸ்டிட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ 100 + 40 × 10 400. அப்போ 500 வந்துருச்சா? அப்போ 10:2 அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதாவது என்ன பண்ணியிருப்பேன், 50 ரூபாய்க்கு 10 டேபிளும் டேபிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 டேபிளும் சேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 சேரும் வாங்கியிருக்கேன். டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 குவான்டிட்டி. ஓகே, ஆப்ஷன்லேருந்தே நம்ம எடுத்தாச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது 5:1 அப்படிங்கிற ரேஷியோ கரெக்டாக தான் இருக்கு. ஆன்சர் வந்து 5:1. ஓகேங்களா? 5:1. ஸோ அதை மட்டும் ப்ராப்பராக செக் பண்ணி போனீங்கன்னா ஓகே. ஸோ இல்லை சார் என்ன பண்ணலாம் அப்படின்னா T + C, இப்போ எனக்கு சியோட வேல்யூ வேணும் அப்படின்னா 12ல இருந்து டீயை மைனஸ் பண்ணலாம். ஓகேவா? மைனஸ் பண்ணலாமா? அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். 50 × T + 40 சிக்கு பதிலாக இன்ட்டு 12 - T = 500 சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ 50T + 4 12 48 480 - 40T = 500 வரும். சரியா? 50T இருந்து 10T 40T போயிடுச்சுன்னா 10T. ஓகே, இந்த 500ல இருந்து 480 போயிடுச்சுன்னா 20. அதாவது T-யோட வேல்யூ 2. 2 டேபிள் வாங்கியிருப்போம், இப்படியும் போட்டுடலாம். 2 டேபிள் அப்படின்னா 2 டேபிள்ஸ் + 10 சேர்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகே, நீங்க இதை பார்த்ததுமே 2:10 இருக்கு, அதை மார்க் பண்ணிடலாம். ஓகே, அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா தப்பு. ஏன்னா இந்த ரேஷியோ வந்து 2:10 அப்படிங்கிறது டேபிள் அண்ட் சேர். ஓகே, அதோட ரேஷியோ. நமக்கு வேண்டியது சேருக்கும் டேபிளுக்கும். நாற்காலி மேசை அதனுடைய ரேஷியோ. அப்போ 10:2. இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 5:1. இந்த தப்பு கடைசியில் நம்ம பண்ணக்கூடாது. அடுத்து A மற்றும் A+2 இவற்றினுடைய மீச்சிறு பொது மடங்கு 1300 எனில் A மற்றும் A+1 இவற்றினுடைய மீப்பெரு பொது மடங்கு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? என்ன பண்ணலாம்? இப்போ LCM of A and A+2 is 1300. இப்போ A and A+2 இந்த 2 நம்பருக்கு LCM கொடுத்துருக்கான், அது 1300ங்க. ஓகேவா? HCF நமக்கு தெரியல. நமக்கு வந்து மறுபடியும் A and A+1க்கு என்னவா இருக்கும் LCM அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எனி நம்பர். இப்போ வந்து A வந்து பாத்தீங்கன்னா 1ன்னு எடுத்துக்கலாம், A+2 வந்து பாத்தீங்கன்னா 3ன்னு இருக்கும். இதுக்கான HCF என்னவா இருக்கும்? ஓகே, HCF என்னவா இருக்கும்? 1 இருக்கும். சரிங்களா? A வந்து ஒரு இரட்டைப்படை எண்ணா இருக்கு. ஓகேவா? 2ன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? 2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க என்ன வரும்? 4ன்னு வரும். அப்ப HCF என்னவா இருக்கும்? HCF என்னவா இருக்கும்? 2வா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இரட்டைப்படை எண்ணா இருந்தா 2வா இருக்கும். கரெக்டுங்களா? இரட்டைப்படை எண்ணா இருந்தா நமக்கு என்னவா இருக்கும்? 2வா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கும்போது இங்க A+1. ஸோ இங்க வந்து ஒற்றைப்படை எண் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து இரட்டைப்படை எண்ணா இருக்க போகுது. ஓகேவா? ஒரு நம்பர் ஒன்னு ஆட் நம்பரும் ஒன்னு ஈவன் நம்பரும் இருக்குது. A and A+2 சரிங்களா? ஸோ இது வந்து ஒற்றைப்படை எண்ணா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப HCF வந்து 1ன்னு சொல்றோமா? ஸோ அப்ப அதை பொறுத்து இரு எண்களினுடைய பெருக்கல் பலன் நமக்கு தெரியும். A × B அப்படிங்கிற 2 எண்களோட பெருக்கல் பலன் LCM × HCF ஆஃப் தட் நம்பர். அந்த எண்களினுடைய மீசிமா மற்றும் மீப்போவாவினுடைய பெருக்கல் பலனுக்கு சமமாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? அதான் A × A+2. A+2. ஓகேவா? எல்சிஎமோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 1300. இது எப்போ ஒற்றைப்படை எண்ணா இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸ்ல 1 HCF வந்து பாத்தீங்க அப்படின்னா 1ஆ இருக்கும். ஓகேங்களா? ஏவோட வேல்யூ ஒற்றைப்படை எண்ணா இருந்தா ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 2. சரிங்களா? ஸோ இந்த கேஸ்ல நமக்கு 1300. ஓகே, இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இரட்டைப்படை என்ன இருந்தது அப்படின்னா A × A+2 = 1300. HCF வந்து 2வா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? A+2 ஓட வேல்யூ 2200. ஓகேவா? 2200
ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ அண்ட் ஏ பிளஸ் டூவோட வேல்யூஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஸ் வந்து 2ஆக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் 2ஆக இருக்கும் அப்படின்னா 2200க்கு உள்ள பெருக்குங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் 2a மைனஸ் 2600 இஸ் ஈக்குவல் டு 0. ஃபேக்டரைசேஷன் மாதிரி நம்ம வந்து பண்ணணும் இல்லையா, ரெண்டு நம்பரை பெருக்குனா 2200 கிடைக்குது. ஓகேவா, ரெண்டு நம்பரை பெருக்குனா 2200 கிடைக்கணும். சரியா, கூட்டுனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வரணும். ஓகே, கூட்டுனா அப்படின்னா 2 கிடைக்கணும். அந்த ரெண்டு நம்பர் என்ன எடுக்கலாம், 50 பிளஸ் 50 2500 ஆகும். சரியா, 50 and 51. ஸோ நீங்கள் வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி எழுதினாலும் ஓகே. 50 ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்கணும். 50 52 50 52 டிஃப்ரென்ஸ் வந்து 2. 51 53. ஓகேவா, ஸோ பெருக்கி பார்க்கலாமா என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. 52 50 0 10 0 மீதி 1 25 1 26 2200 வருதா, 50 52 பெருக்கணா. சரி, ஸோ அப்போ வந்து ஒன்று வந்து ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து மைனஸ் 2600 வேணும். அப்போ மைனஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பருக்கு மைனஸும் ஒரு நம்பருக்கு ப்ளஸும். சரிங்களா, அதாவது மைனஸ் 50 அண்ட் பிளஸ் 52ன்னு எடுத்துக்கிட்டோம். ரெண்டையும் பெருக்குன்னா மைனஸ் 2200 கிடைக்கும், பிளஸ் 2 கிடைக்கும் நமக்கு. சரிங்களா, பிளஸ்ல 2 கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும், மைனஸ்ல இருக்கிறது. ஓகே, அப்போ ஏ மைனஸ் 50 1, ஏ பிளஸ் 52 வந்து 1. சரிங்களா, ஸோ இதானே இருக்கும். தட் இஸ் ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்கும். ஏவோட வேல்யூ என்னது 50ஆக இருக்கும் ஒரு ஃபேக்டர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ மைனஸ் 52 இருக்கும். ஸோ நெகட்டிவ்ல இருக்கிறத விட்டுருங்க, இது பிளஸ்ல இருக்கு. ஏவோட வேல்யூ 15 இருக்கு. சரிங்களா, இப்போ ஏவோட வேல்யூ 50 and 52 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா சரியா. ஓகே, ஸோ எல்சிஎம் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. நீங்க வந்து செக் பண்ணலாம் இங்க. ஓகே, 50 and 52. ஓகேவா, 50 and 52 சாரி ரெண்டு நம்பர் பெருக்குனா 2600 கிடைக்குது. அப்போ வந்து இதே ஏ அண்ட் ஏ பிளஸ் 1 இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து ஏவோட வேல்யூ 50, அப்போ ஏ பிளஸோட வேல்யூ 51. இந்த இடத்துல HCF என்னவா தான் இருக்கும், 50 51 HCF என்னதான் இருக்கும் 1. அப்போ என்ன பண்ணலாம், ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 50 and 51. ஓகே, ஸோ எல்சிஎமோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். HCF ஓட வேல்யூ 1ன்னு தெரியும். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா போதும், 50 51 மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ 50 into 51 0 5 5 25 2550. ஸோ 2550 எங்க ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சில இருக்கு, அதுதான் ஆன்சர். சரிங்களா, 2550 ஆப்ஷன் சில இருக்கு, அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, புரியுதா. ஸோ ஏ அண்ட் ஏ பிளஸ் 2 இந்த ரெண்டு எண்களுக்கான எல்சிஎம் 1300ன்றாங்க. இதை நான் வந்து ஒற்றைப்படை என்ன இருந்துச்சு அப்படின்னா HCF 1 ஆகும் ஏவோட வேல்யூ, இல்லை இரட்டைப்படை என்ன இருந்தது அப்படின்னா HCF 2 இருக்குங்கிறத அசியூம் பண்றோம். இப்படிதான் இருக்கும் அந்த நம்பர்ஸ். ஓகே, அப்படி இருக்கும்போது ஏ அண்ட் ஏ பிளஸ் 2 ஓகேங்களா, ஒரு இரட்டைப்படை என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா 1300 into 2. சரிங்களா, 300 into 2. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ ஏவோட வேல்யூவை வச்சுக்கிட்டு நம்ம ஏவோட வேல்யூ 50 அப்படின்னா ஏ பிளஸ் 1 என்னவா இருக்கும் 51 இருக்கும். இப்போ எல்சிஎம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா போதும், ஏன்னா HCF வந்து ரெண்டு எண்ணுக்கு 1 தான். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 2550 கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருந்தா இது ஈஸியாக கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். சரிங்களா, ஓகே. இல்லைன்னா நாமளே வந்து வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணி நம்ம போடணும். ஓகேங்களா, சப்ஸ்டிட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஆன்சர்ஸ் வரலாம். ஓகே, அடுத்து ஒரு பகடையில 1க்கு எதிரே 4 மற்றும் 2க்கு எதிரே 5 உள்ளது எனில் இந்த டயஸ் 1 is opposite to 4 and 2 is opposite to 5. என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1க்கு ஆப்போசிட்ல 4ம் 2க்கு ஆப்போசிட்ல 5ம் இருக்கு. அப்போ 3க்கு ஆப்போசிட்ல என்னதான் இருக்கும்னா 6 இருக்கும். இப்போ 3க்கு ஆப்போசிட்ல 6 இருக்கு அப்படின்னா பாருங்க, இப்போ கொடுத்துருக்கிறதுல 3 is adjacent to 4 and 6. 3 6 ஆப்போசிட்ல இருக்கும். 3 6 adjacent சைடு வருமா, வராது. 3 ஆனது 4க்கும் 6க்கும் அருகே உள்ளது, தப்பு. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 3 ஆனது 5 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. எதிராக தான் இருக்கணும், 6க்கும் 3க்கும் ஆப்போசிட்ல இருக்கணும், அருகே இருக்கக்கூடாது. சரியா,
2 ஆனது 3 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. விடுங்க சரிங்களா. 2 ஆனது 5க்கு ஆப்போசிட்ல இருக்கணும், அவ்வளவுதான். மற்றது எல்லாத்துக்கும் பக்கத்துல இருக்கும். 5க்கு மட்டும் ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ இது வரலாம். இப்போ நம்ம 4வது பாருங்க, 1 ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளதுன்றான். 1 ஆனது 4க்கு ஆப்போசிட்ல இருக்கணும், சரியா? ஆப்போசிட்ல இருக்கணும். ஆனா இங்க அருகே இருக்குன்றான், அதனால இது தப்பு. இந்த ஆன்சர் தான் கரெக்ட். அப்படி நீங்க சிம்பிளா பார்த்து சொல்லிடலாம். எலிமினேட் பண்றது தான். ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, ஏ பி மற்றும் சி ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிவமான அரங்கத்தை ஒரு முறை சுற்றி வர ஏ அப்படிங்கிறவங்களுக்கு 252 செகண்ட்ஸும், பி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 308 செகண்ட்ஸும், சி அப்படிங்கிறவங்களுக்கு 198 செகண்ட்ஸும் ஆகுது. அப்படின்னா இவர்கள் தொடங்கிய நேரத்தில் எந்த நேரத்தில் தொடங்கிய நிலையிலிருந்து தொடங்கிய இடத்தில் சந்திப்பார்கள், திரும்ப எப்ப மீட் பண்ணுவாங்கன்னு கேட்கிறாங்க. ஆஃப்டர் வாட் டைம் வில் தே மீட் அகைன் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ அவங்களோட ஒவ்வொருத்தரும் எவ்வளவு செகண்ட்ஸ்ல கவர் பண்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாமே செகண்ட்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதனுடைய எல்சிஎம் எடுக்கணும். இது ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கேள்வி தான், பட் வேல்யூஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. காமனான ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சா சரி. ஓகே பாருங்க, 2ஆல பண்ணலாமா? ஓகே, 2ஆல பண்ண என்ன கிடைக்கும்? 1 2 4 மீதி 1 6 2 12. ஓகே 15 2 30 4 2 8. ஓகே 9 2 18 மீதி 1 9. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதால பண்ணலாம்? 2ஆல பண்ணலாமா? ஸோ 2ஆல பண்ணோம் அப்படின்னா 6 3 7 2 14 மீதி 1 7 2 14. ஓகே 99 அப்படியே இருக்கும், வச்சுக்கலாம். ஸோ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 7ஆல பண்ணலாம். 9 7 63 11 7 77. ஓகே 99 ஒண்ணுமே பண்ணல, சரியா? இப்போ 9ஆலே பண்ணிடலாம் டைரக்டா. 1 11 11 99. இப்போ 11ஆல பண்ணலாம். ஸோ அப்போ வந்து எல்லாமே 1 1 1 மாறிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 2 4, சரியா? 4 28 9 11 99. 99 × 28 மல்டிப்ளை பண்ணுங்க, சரியா? ஓகே 99 28 தட் இஸ் வந்து பாத்தீங்கன்னா 100ன்னு வச்சுக்கிட்டா 2800. அதுல இருந்து ஒரு 28 கழிச்சிருவோம், அவ்வளவுதான் முடிஞ்சது, சரியா? பண்ண 10ல இருந்து 8 போனா 2 2 போனா 7 7 2 2000. இதனுடைய எல்சிஎம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2772, சரிங்களா? அதுதான் டோட்டலான செகண்ட்ஸ். மறுபடியும் 2772 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒன்னா மீட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அதை நம்ம மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஏன்னா ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா மினிட்ஸ் நிமிடங்கள்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டிவைடட் பை 60, 60ஆல வகுக்கணும். 60ஆல வகுத்தா நமக்கு கிடைக்கும். அப்போ 4 6 24 கிடைக்குமா? 240 7 3 72. அப்போ 6 6 36 ஆகுமா? சரி 6 6 36 360. ஸோ ரிமைனிங் வந்து 12. அதாவது 46 மினிட்ஸ் 12 செகண்ட்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சில இருக்க ஆன்சர். ஆப்ஷன் சியை மார்க் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க 148. A borrows 1600 at 12%. ஓகே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே அண்ட் பி ஒரு டைம் பீரியட் தெரியல, ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு. ஸோ எவ்வளோ நாளும் தெரியல. அதே மாதிரி 12,000க்கு 18% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு குறிப்பிட்ட டைம் பண்ணும்போது இந்த 2 டெப்டும் ஈக்குவலா இருக்குங்கிறாங்க. இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்காங்க. எத்தனை ஆண்டுகளில் இவர்களுடைய கடன் தொகை சமமா இருக்கும்னு கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்ல பாருங்க. 16 12, அதாவது 1000 இன்ட்ரெஸ்ட் மட்டும் பாருங்க. 1600 × 12%. டைம் பீரியட் தெரியல டி. ஸோ அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் 0. 16 12 192. ஓகே 16,000. ஸோ 1920 × டி அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 12,000 × 18% × டி. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். 12 18, அதாவது 180 ஒரு 18 36 216 2160 டி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அதாவது இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 16,000 பிளஸ் ஒரு 1920 டைம் பீரியட் எவ்வளோன்னு தெரியல, அவங்க எத்தனை ஆண்டுகள் கேட்கறாங்க, அதான் நம்ம கண்டுபிடிக்கும். இதுவும் அதே மாதிரி 12,000, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் போட்டிருப்போம். அந்த டைம் பீரியட் தெரியல, அதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 இயர்ஸ் 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் எவ்வளோன்னு தெரியல. ஸோ அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா 2160 × டி. இது ரெண்டும் ஈக்குவல் ஆகுன்றான். இப்போ இது இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவல் பண்ணோம். தொகைனா பிரின்சிபல் பிளஸ் அமௌண்ட். பிரின்சிபல் பிளஸ்
இன்ட்ரெஸ்ட் தொகை அமௌண்ட் இல்லையா, ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா எவ்வளவு டைம் பீரியட் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஸோ இந்த 16,000 அப்படிங்கிறது 12,000 இருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4,000. ஓகே 4,000. அதே மாதிரி இது 2,160 இருந்து 1,960 போயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும், மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதாவது 1,920 0 6 2 போச்சுன்னா 4 11 இருந்து 9 போச்சுன்னா 2 240, அதாவது 240 டீன்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த ஜீரோ கேன்சல். அப்போ t இஸ் ஈக்குவல் டு 400 டிவைடட் பை 24. ஓகேங்களா, 4ஆல கேன்சல் பண்ணலாம். 100 இன்ட்டு 4 இது 6. இந்த 6ஆல அடிச்சோம் அப்படின்னா 16 6 96, மீதி 4 4 பை 6. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 பை 3, 16 2 பை 3ன்னு வரும். 2 பை 3 16 2 பை 3 ஆண்டுகள். சரியா, ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். சிம்பிள் தான். ஸோ அடுத்து P என்பவர் Q-வை விட பெரியவர், P என்பவர் Q-வை விட பெரியவர், R என்பவர் Q-வை விட பெரியவர் ஆனால் P-யை விட சிறியவர். அப்படின்னு என்ன அர்த்தம், P-யை விட சிறியவர் R, ஆனால் Q-வை விட பெரியவர்னு அர்த்தம். சரியா, ஓகே, P-யை விட சிறியவர். S என்பவர் P-யை விட பெரியவர், P-யை விட பெரியவங்க ஆனால் T-யை விட சிறியவங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுல சிறியவங்க யாரு இருக்கிறதுல சிறந்தது யாரு, Q. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஒரு பள்ளியில கணிதம், இயற்பியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் 5:7:8 என்ற விதத்தில் அமைந்துள்ளது. இந்த இடங்களை முறையே 40%, 50%, 75% உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படக்கூடிய இடங்களோட விகிதம் என்னவா இருக்கும்னு கேட்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 50, 70, 80 இருக்குன்னு வச்சுக்கோங்க இடம். ஸோ இதை வந்து நான் ஒரு 40% இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 40% இன்க்ரீஸ் பண்ண என்ன கிடைக்கும், ஓகே 40% இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, 50ல் 40%, 50ல் 10% அப்படிங்கிறது 5, 40% அப்படிங்கிறது 20 பிளேசஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 50% இன்க்ரீஸ் பண்ணுறேன். 70ல் 50% அப்படிங்கிறது எவ்வளோ, இன்னும் 35 இடங்கள் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். 80ல் 75% இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. 80ல் 75% இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது 50% அப்படிங்கிறது 40, 80ல். அதே மாதிரி இன்னொரு 25% அப்படிங்கிறது ஒரு 20, ஸோ 60. சரிங்களா, 3/4 தானே பண்ணா 60 பிளேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இடங்கள், உயர்த்தப்படக்கூடிய இடங்கள் எண்ணிக்கை எவ்வளவு, இப்போ 70 ஆகவும், இது வந்து 105 ஆகவும், இது வந்து 140 ஆகவும் மாறி இருக்கும். இப்போ 50 இப்போ இன்க்ரீஸ் பண்ண பர்சன்டேஜ்க்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ண வேல்யூஸ் இந்த மாதிரி மாறி இருக்குமா. இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா, இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும், 7ஆல கேன்சல் பண்ணலாமா, அப்போ 7ஆல கேன்சல் ஆகுமா, ஆகும். ஸோ 10 into 7 ஒரு 7 7 மீதி 3 IL 35 5 7 105 ஆச்சு, 2 20 ஆச்சு. ஓகேவா, இது 5ஆல கேன்சல் பண்ணலாமா, 2 5 10 3 5 15 4 5 20 2 3 4 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, 2 3 4 இருக்கா, இருக்கு, ஆப்ஷன் ஏல இருக்கு. முடிஞ்சு. அடுத்து 45 மாணவர்கள் உள்ள வகுப்புல டோட்டலா 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல ரவியோட ரேங்க், ரவி 9th பொசிஷன்ல இருக்காரு, 9th பிளேஸ்ல இருக்காரு இந்த கிளாஸ்ல. there are 18 students below ராஜ் ரேங்க் வைஸ். ராஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரேங்க்ல இருக்காங்க. ராஜுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 பேர் இருக்காங்க. கீழே இருந்து பார்க்கும்போது ராஜோட பிளேஸ் 18th, கீழே இருந்து பார்க்கும்போது ராஜோட பிளேஸ் 18th அப்படின்னா டோட்டலா 45. 45ல இருந்து இந்த 18 கழிச்சோம், ஓகேவா, என்ன கிடைக்கும் 27. அப்ப 27வது பிளேஸ்ல இருந்திருப்பாரா, 27th பிளேஸ்ல இருந்திருப்பாரா. ஓகே, மேல இருந்து பார்க்கும்போது there are 18 students below ராஜ் ரேங்க் வைஸ். கீழ இருந்து பார்க்கும்போது 18 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் இருக்காங்க, ராஜுக்கு கீழே 18 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா, டோட்டலா 45 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ராஜோட பிளேஸ் வந்து மேல இருந்து பார்க்கும்போது 27வது ரேங்க் இருப்பாரு. ரவிக்கு மேல 9 ரேங்க் இருக்கிறவங்க இருக்காங்க, 8 பேர் இருக்காங்க. இப்ப 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்கறாங்க. சரியா, ராஜுக்கும் ரவிக்கும் நடுவில், அதாவது 9 சாரி இந்த ராஜோட பொசிஷன் எவ்வளவு 27 மைனஸ் ரவியோட பொசிஷன் என்ன இருக்கு 9th. ஓகேங்களா, ஓகே, ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 18.
இங்க 2 டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட பொசிஷன் எடுத்திருக்கோம். ரவியோட பொசிஷனும் இங்க எடுத்திருக்கோம், ராஜோட பொசிஷனும் எடுத்திருக்கோம். சரியா? அதுல இருந்து ஒண்ணு கழிச்சிட்டோம் அப்படின்னா 17. அதுதான் 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடியவர்களோட எண்ணிக்கை. இடையில இருக்கிறவங்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா ரவிஸ் பொசிஷன், ராஜோட பொசிஷன் மைனஸ் ரவியோட பொசிஷன் மைனஸ் 1. அப்பதான் 2 பேருக்கு நடுவில் இருக்கிறவங்களோட தெரியும். ஓகேவா? 2 பேருக்கு நடுவில் இவங்களையும் சேர்த்தக்கூடாது. இடையில இருக்கிறவங்க தான் நமக்கு வேணும். சரியா? இடையில இருக்கிறவங்க தான் எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ 20ல இருந்து ஒரு 6 பேர். சரிங்களா? அதே மாதிரி இங்க 10ஆவதா ஒருத்தர் இருப்பாரு. அதே மாதிரி மீதி 11ல இருந்து 20 வரைக்கும் ஒரு 10 பேர். ஓகேவா? டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 17 பேர் இருப்பாங்களா? அந்த 17 கொஞ்சம் கவனமா போடணும் அந்த இடத்துல. இல்லாட்டி 18, 19 அப்படின்னு போட்டுருவீங்க. 17 பேர். அடுத்து ஏ, பி, சி ஆகியோர் தனித்தனியாக ஒரு வேலை முறையை 12 நாட்கள் நம்ம வழக்கமா போடுறதா. ஏ, பி, சி 12, 15, 20. சரிங்களா? இப்போது 3 பேரும் அவ்வேலையை ஒன்றாக செய்ய துவங்குகின்றனர். ஆனால் சி 3 பேரும் ஒன்றாக செய்யறாங்க அப்படின்னா இதுக்கான டோட்டல் ஒர்க் என்ன? டோட்டல் ஒர்க் 5, 12, 45, 60, 3, 2, 60. சரியா? ஸோ டோட்டலா 9, 3, 12. ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய இந்த 3 பேரோட கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னா 12 வேலை செய்வாங்க. இந்த மாதிரி இந்த 3 பேரும் வேலையை ஒன்றாக செய்ய துவங்கிட்டோம். ஆனால் சி 2 நாட்களில் வேலையை விட்டு போயிட்டாரு. அப்போ சி 2 நாளுக்கு அப்புறம் தான் வேலையை விட்டு போறாங்க. அப்போ 2 டேஸ் இவங்க 3 பேரும் வேலை செஞ்சிருப்பாங்க. 2 டேஸ் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா மொத்தமா 24 யூனிட் வேலையை செஞ்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 12, 2 நாளைக்கு 24 யூனிட்ஸ் வேலை செஞ்சிருப்பாங்க. டோட்டலா 60ல இருந்து ரிமைனிங் ஒர்க் 60ல இருந்து அந்த 24 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் ஒர்க் 36 யூனிட்ஸ் பெண்டிங் இருக்கு. இந்த 36 யூனிட்ஸ் வேலையை யார் தான் செய்வாங்க? சி விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னா ஏவும் பியும் செய்யணும். ஏவும் பியும் ஒரு நாளைக்கு 9 யூனிட் வேலை செய்வாங்க. அப்போ டிவைடட் பை 9 பண்ணோம் அப்படின்னா 4, 9, 36 4 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையை அவங்க முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 171. ஒரு சதுர வடிவ பூங்காவானது அதனுடைய அனைத்து பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலம் உள்ள ஒரே அளவிலான பாதையால் சூழப்பட்டுள்ளது. அந்த பாதையினுடைய பரப்பளவு 288 சதுர மீட்டர் எனில் அந்த பூங்காவினுடைய சுற்றளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்கிட்ட ஒரு சதுர வடிவ பூங்கா இருக்கு. அந்த பூங்காவை சுற்றியும் நான் வந்து பாதை அமைச்சிருக்கேன். அதனுடைய வித்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 2. அப்போ இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? ஓகே. இப்போ என்னோட இது வந்து 2 மீட்டரா இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு சைடோட வேல்யூ. இப்போ என்ன பண்றேன்? வித் வந்து பாதையோட அகலமே வந்து பாத்தீங்கன்னா 2 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? 2 மீட்டர் அகலம் உள்ள. அப்போ இந்த சைடு 2 மீட்டர், இந்த சைடு 2 மீட்டர் அகலம் கொடுக்கணும் நான். சரிங்களா? அப்போ எனக்கு புதிய எல்லா பக்கமும் 2 மீட்டர் வித் இருக்கக்கூடிய ஒரு பாதை கிடைக்கும். அப்போ எக்ஸ்ட்ராவா இந்த சைடு 2 ஆட் பண்ணிருக்கோம், இந்த 2 சைடு ஆட் பண்ணிருக்கோம். மொத்தமா இதனுடைய அளவு வந்து என்னவா ஆகுது? சரிங்களா? 2 மீட்டர் சுத்தியும் வந்து ஆட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய சைடு பிளஸ் 2 சைட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்னோட சைடுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைடு 2 மீட்டர் வித், இந்த சைடு 2 மீட்டர் வித். ஸோ அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா புதிய இந்த ஸ்கொயரோட பக்க அளவு அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிடும். சைட் பிளஸ் 2 + 2 ஆட் ஆகும். சரியா? எல்லா பக்கமும். இப்போ எனக்கு உள்ள இருக்கக்கூடிய ஸ்கொயரோட ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏ ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏ இன்ட்டு ஏ இல்லையா? இந்த பெரிய ஸ்கொயர் ஏ வெளியே இருக்கக்கூடியது அதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ் பிளஸ் 4 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர், எஸ் பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ணாதான் நமக்கு வெளியே இருக்கிறது கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், உள்ள இருக்கக்கூடியது வெளியே இருக்கக்கூடியதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த பெரிய ஸ்கொயர்ல இருந்து சின்ன ஏரியாவை நாம மைனஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஏ ஸ்கொயரை மைனஸ் பண்ணிட்டோம், உள்ள இருக்கக்கூடிய ஸ்கொயரை மைனஸ் பண்றோம்னா நமக்கு இதை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வெளியே இருக்கக்கூடிய அந்த பூங்காவினுடைய வட்ட பாதை, சரி சதுர பாதை இருக்கு இல்லையா, பாத்து இருக்கு இல்லையா, அதோட அளவு என்னங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப என்ன பண்ணலாம்? அதுல இருந்து அதை மைனஸ் பண்ண வேல்யூ தெரியும் நமக்கு. ஸோ ஒன்னு வந்து எஸ் பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சைட் பிளஸ் 4. சரிங்களா? இன்னொன்று வந்து இதை சைட்னே எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ. அப்பதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். அதாவது உள்ள இருக்கிறது சின்ன ஏரியா, அதனால ஸ்மால் ஏ, வெளியே இருக்கக்கூடியது கேபிட்டல் ஏ. சரிங்களா? அதனுடைய பரப்பளவு. இப்போ ஸ்மால் ஏவுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? சைடு இன்ட்டு சைடு. இதே கேபிட்டல் ஏ வெளியே இருக்கக்கூடிய சதுரத்தினுடைய பரப்பளவுக்கு சைடு பிளஸ் 4 அப்படின்னு எடுக்கணும். சரிங்களா? இன்ட்டு சைடு பிளஸ் 4. அதுதானே? அதுதான் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா தான், சைட் ஸ்கொயர். சரியா? சைட் ஸ்கொயர் பிளஸ் 4, சைட் பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டுல இருந்து இதை மைனஸ் பண்ணுவோம். அதாவது எஸ் பிளஸ் 4ல இருந்து
எஸ் ஸ்கொயரோட வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கேபிட்டல் ஏவில் இருந்து ஸ்மால் ஏவை கழிச்சிட்டோம்னா அந்த பாதையினுடைய பரப்பளவு 288ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இது நமக்கு தெரியும். இப்போ இதை வச்சுக்கிட்டு எஸ் பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர், இது பாருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இப்படி எழுதலாமா? அப்படி எழுதணும் அப்படின்னா எஸ் பிளஸ் 4 பிளஸ் பி, எஸ் பிளஸ் 4 பிளஸ் எஸ் பிளஸ் 4 மைனஸ் எஸ், அதோட வேல்யூ தான் 288. அப்போ 2s 25 நினைச்சிடாதீங்க, 2s ஓகேங்களா பிளஸ் 4 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 288. ஓகே, இப்போ இந்த 4ஆல கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ண 7 நாங்க 28, 2 72 கிடைக்குமா? அதாவது 2s plus 4 is equal to 72, 2s is equal to 68. s ஓட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 34 கிடைக்கும். சைடோட வேல்யூ 34. ஓகே, அப்போ s ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? 34. இப்போ வெளியே எவ்வளவா இருக்கும்? வெளியே இருக்கக்கூடிய இந்த பூங்காவினுடைய சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சதுர வடிவ பூங்காவானது அதனுடைய அனைத்து பக்கங்களிலும் உண்டு. ஓகேங்களா? எஸ்ஸோட வேல்யூ 34. அப்போ 34 இன்ட்டு 4 தான் பூங்காவுடைய பரப்பு. சரியா? நாங்க 16, மீதி 1, 3 12 1 13, 136 மீட்டர். அதுதான் பூங்காவினுடைய சுற்றளவு. சுற்றளவுக்கு 4 இன்ட்டு எஸ். Next question. இப்போ a by b is equal to 4 by 5. a by b is equal to 4 by 5 அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி b by c is equal to 15 by 16ங்குது. ரெண்டையும் ஈக்குவல் பண்ணா இதை 3ஆல பெருக்கினா தான் இங்க 15 வருது. அதே மாதிரி இதையும் 3ஆல பெருக்கிட்டோம்னா இது 12 by 15. அப்போ எல்லாமே ஈக்குவல் ஆயிருதா? ஓகே, அப்போ a is to b is to c அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட 12 15 16 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ சி ஸ்கொயர் அப்படின்னா 256 மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு 12 ஸ்கொயர் 144 டிவைடட் பை 256 பிளஸ் 144. ரொம்ப ஈஸியான கேள்வி தான். இது பண்ணோம் அப்படின்னா ஓகே 256ல இருந்து ஓகே பிளஸ் 100னா 244 பிளஸ் வந்து 12 112 கிடைக்கும். டிவைடட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணா 200 பிளஸ் ஒரு 100 300 350 ஒரு 90 390 400. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணணும். இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? இதெல்லாம் கேன்சல் பண்ணால் 4ஆல் கேன்சல் பண்ணலாமா? ஆகும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தாங்க அப்படின்னா 100, 4ஆல் கேன்சல் பண்ணால் 100. ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா 2 4 8 மீதி 3. ஓகேங்களா? 8 நாங்க 32. ஓகே, இதை மறுபடியும் 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 7 நாங்க 28, 25 4 100, 7 by 25. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 3ஆல் மீதியின்றி அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 311 311 311 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ற எண்ணானது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே ஆப்ஷன் பார்த்தா 3ஆல மீதியின்றி வகுப்படாது, 11ஆல மீதியின்றி வகுப்படாது. அதாவது நெய்தர் டிவிசிபிள் பை 3 நார் பை 11. 3ஆலையும் ஆகாது 11ஆல ஆகாதுங்கிறாங்க. இப்போ எல்லாமே 3 11ன்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் 3க்கும் 11க்கும் தெரியணும். 3னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் நீங்க ஆட் பண்ணி அதை 3ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா அது 3ஆல வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த எண்ணும் 3ஆல வகுப்படும் அப்படின்னு அர்த்தம். 3 3 3 3 3 இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். மீதி பாருங்க எத்தனை டைம் இருக்கு? 1 2 3 4 5 6 7 டைம் இருக்கு. ஸோ 7 டைம் ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? ஒவ்வொன்றிலையும் 2 இருக்கு. சரிங்களா? அப்போ 7 2 14 ஆச்சு. 14 3ஆல வகுப்படுமா அப்படின்னு கேட்டா வகுப்படாது. அப்போ இந்த முழு நம்பரும் 3ஆல வகுப்படாது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. எது இருக்கு? ஆப்ஷன் ஏ இருக்கு. 3ஆல வகுப்படாதுன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா? அப்போ நம்ம வந்து 11க்கும் செக் பண்ணி ஆகணும். சரியா? 11க்கும் செக் பண்ணி ஆகணும். ஓகேவா? 11க்கு வகுப்பு 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? ஆல்டர்னேட் நம்பர்ஸோட சம் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு இதை ஆட் பண்ணணும். 3 + 1. ஓகேங்களா? இப்போ 1 3 3 1 இருக்குன்னா 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணுங்க. 1 + 3. அதே மாதிரி இந்த 3 + 1 ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அதே 4 தான் கிடைக்கும். 4 ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். ஓகேங்களா?
ஓகே, இதையும் ஆட் பண்ணி ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பரா ஈவன் நம்பர்ஸ் இருக்கக்கூடியது ஆட் நம்பர்ஸ் இருக்கக்கூடியது ஆட் பண்ணோம் அப்படின்னா இது 4 - 4 0 0வோ 11 வந்துச்சு அப்படின்ற டிஃபரன்ஸ் அந்த எண் கண்டிப்பா 11ஆல வகுப்படும். அப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி என்ன பண்ணும் 3 1 4 5 8 9 இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 11ஆல வகுப்படுதாங்கிற டிவிசிபிலிட்டி ரூலை செக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம் 3 + 1 4 4 + 1 5 5 + 3 8 8 + 1 9 9 + 1 10 10 + 3 13 14 15 18 19 19 மைனஸ் கீழே பார்த்தோம் அப்படின்னா என்ன விட்டு ஒரு நம்பர் விட்ட ஒன்று 3 + 1 + 3 4 5 6 9 10 11 14 15 16 டிஃபரன்ஸ் 3 வருது. அப்போ கண்டிப்பா இது 11ஆல வகுப்படாது. அப்போ ஏ வந்து 3ஆலையும் வகுப்படாது 11ஆலையும் வகுப்படாது மார்க் பண்ணிடலாம். அவ்வளவுதான் முடிஞ்சு. இது செக் பண்றது உங்க வேலை. அடுத்து 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோலமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்ட கம்பி எப்படி இருக்கும்? இதுதான் கம்பி, இப்படிதானே இருக்கும். அது வந்து உருளை வடிவ கம்பியா இருக்கும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா கோலத்தை உருக்கி என்ன பண்றேன் அப்படின்னா உருளையா மாத்துறாங்க. கோலத்தினுடைய கனவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரியும். 4/3 πr3. அதே மாதிரி உருளைக்கு πr²h. ஓகேவா? இந்த பை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இதனுடைய ரேடியஸ் வேற அதனுடைய ரேடியஸ் வேற. இது வந்து கோலம், இது வந்து ஹைட்டுங்கிறது தான் டோட்டலான லென்த். ஏதோ எவ்வளவு நீளத்துக்கு இருக்குங்கிறத நம்ம உருளையுடைய நீளத்தை கண்டுபிடிக்க போகிறது ஹைட்டு. சரியா? இங்க அப்போ என்ன பண்ணலாம் 4/3 இன்ட்டு, அதாவது இங்க சென்டிமீட்டர் கொடுத்தா இங்க மில்லிமீட்டர் கொடுத்தாங்க. நல்லா கவனமா பார்க்கணும். அவசரத்தில் போட்டாலும் தப்பா வரும். ஆன்சர் இங்க இருக்கு போது திரும்பி கண்டுபிடிக்கணும். 8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 மில்லிமீட்டர். ஸோ நமக்கு ஒரு 8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 880 மில்லிமீட்டர் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அதுவும் விட்டம் தான் கொடுத்துருக்க, நமக்கு ஆரம் வேணும். அப்படின்னா 80/2. ஸோ நமக்கு வந்து 14 கிடைக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணலாம் 40 × 40 × 40 எழுதிக்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா r², இங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 மில்லிமீட்டர் இருக்கு. 3 மில்லிமீட்டர்னா 3/2 எழுதிக்கலாம். × 3/2 எழுதிக்கலாம் × h. ஓகே, வேற வழி இல்லை. கேன்சல் பண்ணா டெசிமல்ல வரும், அதனால அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வேற வழி இல்லை. இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போக வேண்டியதுதான். 4 4 4 4 4 டைம்ஸ் 4 4 பவர் 4 அப்படிங்கிறது என்ன வரும் 16 256. இங்க ஒரு 4 இருக்கு, இதுவும் இங்க தான் போகும். சரிங்களா? 256 இன்ட்டு இந்த ஒரு 4, அப்புறம் இந்த 0 1 2 3 0 இருக்கு. ஓகேவா? 1000. சரிங்களா? இல்லை இது கூட ஆட் பண்ணாலும் ஓகே. அதே மாதிரி இங்க ஒரு 3 இருக்கு, இந்த 3 3 3³ 3 × 3 × 3. ஓகேங்களா? இதை ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 256 இன்ட்டு 4. ஓகேவா? 256 இன்ட்டு 4 250 × 4 எவ்வளவு 1000 1000. அப்புறம் 6 × 4 ஒரு 24 1024 இன்ட்டு 1000 டிவைடட் பை 27ன்னு அர்த்தம். இப்போ 29 3 27 இதெல்லாம் கேன்சல் பண்ணும். அவ்வளோதானே? 27 கேன்சல் பண்ணுங்க. வராது. 2 வருமா? 3 27 81 ஆகுமா? 81 ஆகுமா? பாருங்க. 12 ஒன்று போச்சுன்னா 1. ஓகே, 10 8 போச்சுன்னா 2. அப்போ 214 ஆகுமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 டைம் பண்ணால் 9 2 18 வராது. 8 டைம் போடலாமா? 8 டைம் பண்ணால் 8 2 16 8 56 160 216 மேலே போகுது. 7 டைம்ஸ் 7 49 போது மீதி 4 7 2 14 7 2 14 14 4 18 189. ஸோ ரிமைண்டர் பார்த்தோம் அப்படின்னா 14 இருந்து 9 போச்சுன்னா என்ன கிடைக்கும் 5 கிடைக்கும். சரியா? அதே மாதிரி 10 இருந்து 8 போச்சுன்னா 2 25. சரியா? ஸோ டாட் மீன் இந்த 0 நான் எடுக்கல, அப்படியே தான் இருக்கு. ஸோ ஆட் பண்றோம். ஓகே, ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னு என்ன கிடைக்கும் நமக்கு? இப்போ வந்து 10 டைம் போடும் 9 டைம் வருமா? 9 டைம்ஸ். ஓகே, இது எல்லாம் மில்லிமீட்டர்ல இருக்கு. ஓகேங்களா? 9 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா 63 மீதி 6 9 2 18 6 24 243 ரிமைனிங் சம்திங் 7 வருதா? ஸோ இது எப்படியே ப்ராசஸ் போகும். 37.9 37.9 இன்ட்டு 1000 இருக்கு 379. ஐ மீன் ஆன்சர் பார்த்தா இதுதான். ஆப்ஷன் பி மீட்டர்ல கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா
ஓகே, ஒரு சென்டிமீட்டர் சரி, ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 மில்லிமீட்டர். சரிங்களா? அதே வந்து 100 அப்படிங்கும் போது இங்க 2 0 அடிஷனலா ஆட் பண்ணும். 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 1000 மில்லிமீட்டர். 100 சென்டிமீட்டருங்கிறது 1 மீட்டர். சரிங்களா? 1 மீட்டர். 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். அப்போ இந்த 1000க்கு இது மீட்டருக்கு கன்வெர்ட் ஆகிடும். அதனால நாங்கள் எதுவுமே பண்ணல. சரியா? ஸோ அவ்வளோதான். அப்போ நீங்கள் 37.9 மீட்டர் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். முடிஞ்சது. கொஞ்சம் கவனமாக போடணும். போட்டதான் ஆன்சர் வரும். ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டுவட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 13,000 3 இயர்ஸ்க்கு அப்புறம் 13,380 ஆகவும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் 20,070 ஆகவும் மாறி இருக்கு. இந்த 3 இயர்ஸ்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. 6 இயர்ஸ் டிவைடட் பை 3 இயர் எத்தனை மடங்கா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். சரியா? அதாவது 20,070 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. எவ்வளவு வளர்ச்சி அடைந்தது நமக்கு தெரியும். அந்த தொகை எந்த தொகை அப்படிங்கிறது தெரியணும். சரியா? இப்போ என்ன பண்றோம்? இதை கேன்சல் பண்ணலாம். எத்தனை டைம் பார்க்கலாம். சரியா? உங்களுக்கு கேன்சல் பண்ண 0 கேன்சல் பண்ணிடுங்க. 2007 இது வந்து 1338. 2 டைம் வருமா? வராது. ஒரு டைம் தானே. 1338 ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 17 8 போச்சுன்னா 9, இங்க 9ல 3 போச்சுன்னா 6, இங்க 9ல 3 போச்சுன்னா 669. ஓகேவா? 0.0 சேர்த்துறோம்னு வச்சுக்கோங்க. எத்தனை டைம் வரும்? 5 டைம்ஸ் போடலாமா? 5 டைம் போட்டோம் அப்படின்னா 5000 515 1500 கரெக்ட் வரலாம். 5 டைம்ஸ். 8 40க்கு 0 மீதி 4, 515 4 19 9 மீதி 1, 5 into 3 15 1 16, ரிமைனிங் 1 455 அப்புறம் 6 0 ஆயிடுச்சு. அப்போ 1.5 டைம்ஸ் வந்து 3 இயர்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். 1.5 டைம்ஸ். ஓகே, 3 இயர்ஸ்ல இருந்து 6 இயர்ஸா மாறும்போது 1 டைம்ஸா ஆகியிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த 13,380ல இருந்து 20,070 மாறதுக்கு 3 இயர்ஸ்ல 1.5 டைம்ஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதே டைம் தான். சரியா? ஸ்டார்டிங்ல 1ல இருந்து 3 இயர்ஸ்க்கு மாறும்போதும் 1.5 டைம்ஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 1.5 டைம்ஸாக இருக்கக்கூடிய வேல்யூ தான் நமக்கு இந்த 13,380. சரிங்களா? அப்ப எனக்கு தேவை பிரின்சிபல் வேணும். 13,380 1.5ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு பிரின்சிபல் கிடைச்சு. ஏன்னா அதுதான் அந்த 3 இயர்ஸ்க்கான இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட். ஓகே, 1.5 டைம்ஸ் ஆனது. பிரின்சிபல் இன்ட்டு 1.5 டைம்ஸ் தான் அமௌண்ட். இதுதான் அமௌண்ட். எனக்கு தேவை பிரின்சிபல் தான். அப்ப என்ன பண்ணலாம்? 1.5ஆல டிவைட் பண்ணலாமா? பண்ணுங்க. பண்ணா என்ன வருதுன்னு பார்க்கலாம். 13380 15 வச்சுக்கிட்டாலும் சரி, இங்க 0 சேர்த்துட்டு. ஓகேவா? 15 அடிக்கணும், அவ்வளவுதான். 8 15 120. மீது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 1 13 8 9 135. சரி, 45 4 4 135 மீதி 3 0 2 15 30. ஸோ ரிமைனிங் 0. 8,920 தான் பிரின்சிபல். ஆப்ஷன் டி. ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கூடிய வேல்யூவை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6 இயர்ஸோட 3 இயர்ஸால டிவைட் பண்ண எத்தனை மடங்குன்னு கிடைச்சிருச்சு? 1.5 டைம்ஸ் போட்டாச்சு. அப்போ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட தொகையாக இருக்கக்கூடியது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 3 இயர்ஸ்க்கு 13,380 மாறி இருக்கும். அப்போ அதை 1.5ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிரின்சிபல் என்ன இருந்திருக்கும்னு எனக்கு தெரியுங்கிறதுனால டிவைட் பண்ணியிருக்கேன். ஆன்சர் வந்து 8,920. ஸோ அடுத்து 186 பாருங்க. இதில் அடுத்தடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. 64க்கு அடுத்து 32 வருது. 64ல பாதி தானே 32. ஓகே, 32க்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 48 ஆகுது. ஸோ ஏதோ ஆட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ இல்லை எதாலையா மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. சரியா? மல்டிப்ளை பண்ணாதான் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஆட் பண்ணா 16 ஆட் பண்ண மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ 2ஆல டிவைட் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்கொயரால் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். 48 இன்ட்டு 5 பண்ண சரி 120 எப்படியோ பாதி மல்டிப்ளிகேஷன் 0.5ஆல் மல்டிப்ளை பண்ணா 32. 32ல பாதி தான் 16.
இப்போ அது கூட ஆட் பண்ணுறாங்க, 16 ஆட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இட் இஸ் 1.5. 1.5 மல்டிப்ளை பண்ணலாம், 48 கிடைக்கும். 1.5 சரியா. இந்த 48 இப்போ 2.5 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 96 ஒரு 24, ஸோ 120 ஆச்சு, 120 ஆயிடுச்சு. ஸோ இந்த 120 நாம் இப்போ என்ன பண்ணோம், 3.5 மல்டிப்ளை பண்ணால் 12 360, ஒரு 60, 420 வந்துடுச்சு. அப்போ இந்த 420 நம்ம என்ன பண்ணலாம், 0.5, 1.5, 2.5, 3.5, 4.5 மல்டிப்ளை பண்ணணும். 4.5 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்க. சரியா, 0 0 மீதி 1, 4 20 21, 0 4 8, 4 16, 1890. சரிங்களா, ஆப்ஷன் பி 1890 வரும், ஆப்ஷன் பியில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அவ்வளோ இதான் இந்த 0.5 அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது, அதான் இங்க கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 187. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்கள்ல எழுத்துக்கள் குறியீடுகள் தொடரிலிருந்து கீழ்காணும் வினாவிற்கு விடையளிக்கவும். என்ன கேட்டிருக்காங்க, இத்தொடரில் எத்தனை உயிரெழுத்துக்களை தொடர்ந்து உயிர்மெய் எழுத்துக்கு முன்னும் அமைந்தது. உயிரெழுத்தை தொடர்ந்தும் உயிர்மெய் எழுத்துக்கு முன்னும், சரியா, ஒரு வவல்ஸ் இருக்கணும், கான்சனன்ட் இருக்கணும், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கணும். இந்த மாதிரி கான்செப்ட்ல எங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட் இருக்கு, இல்லை. நம்பர் எங்க இருக்கு, இல்லை. 8 எங்க இருக்கு, இல்லை. இல்லை இல்லை பார்த்தீங்கன்னா தெரியுதா. ஓகே, முன்னாடி வந்து ஒரு ஓவல் இருக்கணும். ஐ வந்து ஒரு ஓவலா, AEIOU, இந்த லெட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. எங்கேயும் இல்லை, இங்கே இல்லை, ஐ இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு இது இருக்கு, அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு, இது 1. வேற எங்கேயா இருக்கா, இங்க யூ இருக்கு, நம்பர் இருக்கா, இல்ல, 1 தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி 1. நெக்ஸ்ட், எல்லாமே கால்குலேட் தான், கால்குலேட் பண்ற மாதிரியான கேள்விகள் தான் போடுறேன், பெரிய பெரிய கால்குலேஷன் மாதிரி. 4 ஆப்ஷனுமே செக் பண்ணி போடணும். டெஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஏரோ மார்க்கை வச்சுட்டு இது இப்படி போட்டா அப்படி, அப்படி போட்டா இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, அதாவது சால்வ் பண்ணலாம். இப்படி போட்டா அடிஷன், இந்த சைடு போட்டா மைனஸ், மேலே போட்டா டிவிஷன், கீழே போட்டா மல்டிப்ளிகேஷன், இப்படி போட்டா ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது, கடைசியில் ஈக்குவல் வரப்போகுது. 7 மைனஸ் 43, மேலே போட்டா டிவிஷன் 6, இங்க வந்து பார்த்தீங்கன்னா முழு நம்பரா வருமா, இது எப்படியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க சால்வ் பண்ணாவே ஃப்ராக்ஷன்ல தான் வரும். சரி பாருங்க, அடுத்து வந்து 6 கீழே போட்டோம் அப்படின்னா பெருக்கல் 1 is equal to 4 ஆமா, வருமா, வராது, இது இல்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 கீழே போட்டோம் அப்படின்னா பெருக்கல் 6, மேலே போட்டா டிவிஷன் 2, சைடில் போட்டோம் அப்படின்னா பிளஸ் 3, இந்த பக்கம் போட்டா மைனஸ் 6 is equal to 5. இது 3 3 3 9, சரி 3 9 9 3 12, 12ல இருந்து 6 போச்சுன்னா 6 தான் வரும், 5 வராது, இது இல்லை, ஆன்சர் இது இல்லை. சரியா, அடுத்து இதை செக் பண்ணுவோம். 5 இப்படி போட்டா பிளஸ், சைடில் போட்டா பிளஸ், 7 இந்த சைடு போட்டா மைனஸ், அடுத்து 3 மேலே போட்டா டிவிஷன், டிவிஷனுக்கு கீழே போட்டுக்கலாம், டிவிஷன் 2 is equal to 4ன்றான். இதுவும் சால்வ் பண்ணா 0.5ல வரும். ஸோ இது முழு என்ன வராது, இதுவும் ஆன்சர் இல்லை. அப்படி இல்லைன்னா இதுக்கு அடுத்து ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, ஆப்ஷன் டி, செக் பண்ணி பாருங்க, ஆன்சர் வரும். ஓகேவா, ஆப்ஷன் டி தான். 3 செக் பண்ணிட்டோம், 4 செக் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியதில் ஆன்சரை மார்க் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஏக்கு வந்து 1 இது தெரியும், அப்போ a பவர் b பிளஸ் b பவர் c பிளஸ் c பவர் a will not be equal to கேட்குறேன். ஆப்ஷன்ல எதுக்கு ஈக்குவலாக இருக்காதுன்னு கேட்குறேன். அப்போ a பவர் bனா 1 பவர் 2 பிளஸ் 2 பவர் 3 பிளஸ் 3 பவர் 1ன்னு அர்த்தம். 1 பிளஸ் 8 பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு வரணும். 12 இதுக்கான ஆன்சர். 12 வரக்கூடாது, சரியா, நாட் ஈக்குவல் டு 12 இருக்கணும். எஃப்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 6, எக்ஸுக்கு வந்து 24, இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா, ஓகே, இதுக்கு பிரிச்சோம் அப்படின்னா 4 × 6 பிரிக்கலாம்.
ஓகேவா? அப்போ 6 ஒரு 6க்கு ஒரு 6 வெளியே எடுக்கலாம், 4க்கு வெளியே எடுத்தா 12 வருது. அப்போ இது வரும். இது ஆன்சர் இல்லை. எஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 19, ஜி வந்து 7. அப்போ இங்கேயும் 12 வருது. இதுவும் ஆன்சர் இல்லை. பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2, ஈயோட வேல்யூ 5, 10. இங்கே தான் 10 வருது, நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கு. அப்போ இதான் ஆன்சர். எல்லோட வேல்யூ 12. பி தான், சி தான் ஆன்சர். பி இன்ட்டு சி, பி இன்ட்டு இ. ஓகே. அடுத்து இரு எண்கள் 15:11 என்ற விதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீப்போவா 13 எண்ணில் அந்த எண்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரு எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. இவற்றில் அவற்றினுடைய மீப்போவா. ஸோ மீப்போவா அந்த 15x × 11x நம்ம சொல்லுவோம். எக்ஸோட வேல்யூ தான் இங்க 13. அதான் HCF. ஓகே. அதாவது இந்த மடங்குல இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ 15 × 13 195 and 11 × 3 143 ஆன்சர். ஆப்ஷன் பி. அடுத்து 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளோட குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 15 மீட்டர், அதாவது 1500 மீட்டர் பிளஸ் வந்து ஒரு 17, 1517 சென்டிமீட்டர் ஒரு பக்கம் லென்த். அகலம் 9, 900 ஒரு 2, 902 சென்டிமீட்டர். இது வந்து அகலம். சரியா? இப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு அறையினுடைய தளம். சரியா? அறையினுடைய தளம் எப்படி இருக்கா? அதாவது L × B தானே பரப்பளவு. 1517 × 902 இதை பெருக்குன்னா அந்த அறையுடைய பரப்பளவு என்னன்னு கிடைச்சிடும். இப்ப இந்த பரப்பளவுல நம்ம ஒட்டக்கூடிய டைல்ஸ், இதுதான் ஒரு அறை அப்படின்னா இதுல நம்ம வந்து டைல்ஸ் ஒட்ட போறோம். இது மாதிரி எத்தனை டைல்ஸ் நமக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த அறைக்கு மேக்சிமமா நம்ம எவ்வளவு சைஸ் ஒட்ட முடிஞ்சா, ஓகே, நம்ம எவ்வளவு சைஸ்ல ஒட்ட முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நீள அகலங்கள் இருக்கக்கூடிய 1517க்கும் 902க்கும் காமனான ஃபேக்டர்ஸ் என்னன்னா இதுக்கு இங்க கண்டுபிடிக்க வேண்டியது HCF, குறைந்தபட்ச ஓடுகளோட எண்ணிக்கை. ஓகேங்களா? இந்த மாதிரி கவுண்ட் கேட்பாங்க. ஸோ ஓடுகளோட எண்ணிக்கை அப்படின்னு கேட்கும் போது இங்க நம்ம அந்த ஒரு டைல்ஸோட சைஸ் என்னன்னு நமக்கு தெரியணும். சரியா? இதுக்கு HCF என்னன்னு கண்டுபிடிக்கணும். HCF எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்தா என்ன சொல்லியிருக்கேன்? டிவிசிபிள் மெத்தட் போங்கன்னு சொல்லியிருக்கேன். 1517க்கு 902 டிவைட் பண்ணுங்க. இப்போ என்ன கிடைக்கும்? ஒரு டைம் தான் வரும். 902 டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்க 5 1 6. இப்போ என்ன பண்ணுங்க? இந்த 615 இந்த 902 டிவைட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? ஒரு டைம் தான். 615 பண்ணோம் என்ன கிடைக்கும்? 7. 9ல இருந்து 1 போச்சுன்னா 8. ஓகே, 8ல இருந்து 2 போச்சுன்னா சரி 6 போச்சுன்னா 2. இப்போ 615 நம்ம என்ன பண்ணோம்? 287 டிவைட் பண்ணோம். அப்படி பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் பண்ணலாமா? 2 டைம்ஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 2 7 14க்கு 4 மீதி 1. ஓகே, 14 2 8 16 1 17 2 4 1 5. டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 1. அடுத்து 11ல இருந்து 7 போச்சுன்னா 4 41. இப்போ இந்த 287 287 நம்ம என்ன பண்ண போறோம்? 41 டிவைட் பண்ணணும். எத்தனை டைம்? 7 டைம் பண்ணலாமா? 7 1 7 7 4 28. அப்போ எதால எப்போ 0 ஆகுது? இந்த 41 வகுக்கும்போது 0 ஆகுது. நம்மளுடைய HCF என்ன? 41. அப்போ அதனுடைய அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 41 × 41. சரிங்களா? இந்த அளவு இருக்கக்கூடிய டைல்ஸ், சரிங்களா, சதுர வடிவ ஸ்கொயரை தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்? ஸ்கொயர் டைல்ஸ். 41 × 41 இருக்கக்கூடிய டைல்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? போட போறோம். அப்படி போட்டா எத்தனை டைல்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கலாமா? 41 கேன்சல் பண்ணுங்க. ஓகே, 3 41 வருமா? 4 போட்டா வராது. 3 டைம்ஸ் வந்து 120 123. சரிங்களா? உங்களுக்கு வரலன்னா அப்படின்னா தனியாவே கால்குலேட் பண்ணிக்கோங்க. 3 டைம்ஸ், அதாவது 3 2 9 சரி 9ங்கிற 8 11 3 போச்சுன்னா 8 4 28. ஸோ 7. ஸோ 7னா 20 250 எத்தனை டைம் இருக்கு? 7 டைம்ஸ். அப்போ இது வந்து 37 × 37 டைம் வருது. அதே மாதிரி இதை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா 41. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமு 82 வருமா? மறுபடியும் 8 இருக்கு, 82 வரும். அப்போ 2 டைம் 22. அப்போ 37யும் 22யும் பெருக்கணும்.
14க்கு 4 மீதி 1 4 முடியக்கூடிய ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி இருக்கு 814 பெருக்கினாலும் அதான் வரும் 4 மீதி 1 6 1 7 14 7 4 1 8 814 டைல்ஸ் வேணும். சரிங்களா? இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் தான். ஓகே, ஸோ கேட்டிருக்கக்கூடிய இந்த 25 கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த பசில் கொஷின்ஸ் மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து டைம் எடுத்து தான் ஒர்க் அவுட் பண்ணணும், இல்லைனா எங்கேயா தப்பு வந்துடும். சரிங்களா? ஸோ இது வேணாலும் தனியாக திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.